சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மழை நிலவரம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். மழைக்கான வாய்ப்பு தீவிரமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது மழையினுடைய தீவிரம் வெகுவாக குறைந்திருக்கக்கூடிய சூழல் இருப்பதா வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறாங்க. இன்றைய தினமும் நாளைய தினமும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என சொல்லப்பட்டது. குறிப்பா நேற்றைய தினம் பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருக்க சொல்லப்பட்ட நிலையில மழைக்கான வாய்ப்பு இல்லாது போனது. குறிப்பா வங்கக்கடல் நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் நெருங்கும் என்பது வானிலை ஆய்வு மையத்திலே கணிப்பாக இருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையாத ஒரு நிலை இருக்கிறது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலப்பரப்பு நெருங்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய காரணங்களால தமிழகத்திற்கு இருந்த மழை வாய்ப்பு மிக கனமழை என்ற அளவில் இருந்து குறைந்து கனமழை என்ற அளவில் நீடிப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய இந்த 3 மாவட்டங்களில் மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மறுபடி மழைக்கான வாய்ப்பு பெரும்பாலும் தெற்கு ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்றிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது பரவலாக டெல்டா முதல் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கும் என்று முதலாவதாக கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையாததன் காரணமாக தற்பொழுது மழைக்கான வாய்ப்பு மிக கனமழை என்ற அளவில் இருந்து குறைந்து கனமழை என்ற அளவில் மட்டுமே இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதனுடைய நகர்வு தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய காரணங்களால நமக்கு சென்னையை விட்டு மேல் செல்லக்கூடிய வாய்ப்பாக இந்த மழை வாய்ப்பு இருப்பதனால ஆந்திராவுடைய கடலோர பகுதிகளில் அதிக அளவான மழைக்கான வாய்ப்பும் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய இந்த 3 மாவட்டங்களுக்கு மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கனமழை என்னும் பொழுது அதிகபட்சமாக 11 சென்டிமீட்டர் வரையிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் எனவும் மற்றபடி மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இருக்காது என்பதும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை மீண்டும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடிய சூழல் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடலாம் என்பதனால தொடர்ந்து அதை கண்காணித்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாணிக்கம்.